ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். நம்பிக்கை நம்மை பிளவுபடுத்தும். நம்பிக்கைதான் நம் வாழ்க்கை என்று நாம் இது நாள் வரை நாம் கற்றுக்கொண்ட பாடம். நமது வாழ்வின் முதல் நாளிலிருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது நம்பிக்கைதான். நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. நமக்கு நம்பிக்கை இருப்பதினால்தான் இன்று நாம் நாளையை பற்றி யோசிக்கின்றோம். அடுத்த வருடத்திற்கான விஷயங்களை நாம் இதை செய்ய வேண்டும், இதை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் திட்டமிடுகின்றோம். அந்த நம்பிக்கை என்று ஒன்று இருப்பதினால்தான் நாம் உறங்க செல்கின்றோம், விழித்து எழுகின்றோம். அப்படி இருக்க நம்பிக்கை நம்ம எப்படி பிளவுபடுத்தும்? இது ஒரு கேள்வியாக வரும் அல்லவா? நாம் கேட்க வேண்டும். ஏன்? இப்பொழுது என் மீது எனக்கு நம்பிக்கை, அப்படி என்றால் மற்றவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு பிளவு அங்கே வந்து விடுகிறதா? அதே போல் என் வேலையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த மனிதர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த பெண்ணின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று வந்தால், அப்படி என்றால் மற்றவர்கள் செய்கின்ற வேலையில் நம்பிக்கை இல்லை. இவன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் மற்றவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இவள் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் மற்றவள் மீது நம்பிக்கை இல்லை. அப்பொழுது இங்கே பிளவுபடுத்தி விடுகின்றோமா? அப்போது நம்பிக்கை பிளவுக்கு காரணமாக அமைகின்றதா? சரி, நான் உயர்ந்த ஜாதி, நான் மிக உயர்ந்தவன், நான் இந்த நிறத்தில் இருக்கின்றேன், நான் உயர்ந்தவன் என்று உயர்வு என்று வரும்போதே மற்ற ஜாதிகளை நாம் பிளவுபடுத்துகின்றோம், நம்மிலிருந்து அந்நியப்படுத்துகின்றோம், நம்மிலிருந்து வேறுபடுத்துகின்றோம். இது பிளவுபடுத்தி விடுகின்றதல்லவா? அதே போன்றுதான் நான் வணங்கும் இறைவன் உயர்ந்தவன், அப்படி என்றால் மற்றவர்களுடைய வழிபாட்டை நான் என்னிலிருந்து பிளவுபடுத்துகின்றேன், என்னிலிருந்து வேறுபடுத்தி விடுகின்றேன் அல்லவா? அதே போல்தான் என் மதம் உயர்ந்தது, என் மதம்தான் சிறந்தது என்கின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு உற்பத்தி ஆகுமேயானால் மற்றவர்களின் நம்பிக்கையை, மற்றவர்களின் இறை நம்பிக்கையை, மற்றவர்களின் மதத்தின் மேலான நம்பிக்கையை நாம் தெரிந்தோ தெரியாமலோ இழிவுபடுத்துகின்ற எண்ணத்தை உடையவராக இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம் என்றால் நம்பிக்கை என்பது நம்மை பிளவுபடுத்தும் ஒரு காரணியாக அமைகின்றது. நம்பிக்கையே நமக்கு வாழ்க்கையாக அமைகின்றது, நம்பிக்கையே என்னை வாழ்விக்கின்றது. அதே நம்பிக்கை என் மனதை பிளவுபடுத்தி, மற்றவர்களை என்னிலிருந்து பிளவுபடுத்தி, மற்ற இறைவனை என் இறைவிலிருந்து பிளவுபடுத்தி, மற்ற மதங்களை என் மதத்திலிருந்து பிளவும் படுத்துகின்றது. எனவே நம்பிக்கை என்கின்ற விஷயத்தை நல் விஷயமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி என்பதை அவரவர் அமர்ந்து யோசிக்கும் போது அதனுடைய விடை அவரவர்களுக்கு கிடைக்கும். நான் எப்படி என்னை நம்புகின்றேனோ அதே போல் மற்றவர்களையும் நம்புவோமாக. என் மதம் எனக்கு உயர்ந்தது என்றால் மற்ற மதம் அவர்களுக்கு உயர்ந்தது என்கின்ற எண்ணத்தை
நாம் மேம்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு மனிதனாக நாம் திகழ்வோம். எனவே நம்பிக்கை நம்மை வாழவும் வைக்கும், நம்மை பிளவும் படுத்தும் காரணியாக திகழ்கின்றது. ஸ்ரீயோ. Shri Om Shri